18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். சீனு நீங்க மட்டும் தான் பண்ணுவீங்களான்னு திருநெல்வேலி புள்ளக்காடுக்கு ஊரா அறா மேளத்தன்னு சொல்லி அடிச்சா உலகம் அப்படின்னு ஒரு புத்தகமே எழுதலாம். இந்த சிரிப்புகள் எல்லாம் பார்த்து கையில 3000 ரூபாய் ஒரு முழு கரும்பு அப்படியே அரிசி அப்புறம் வெல்லம் பொங்க வைக்கிறாங்களோ இல்லையோ 3000 ரூபாய் முகத்துல தாண்டவம் ஆடுது இல்ல. பரவாயில்ல, இந்த வருஷம் எங்க ஐயா வந்து நல்லா செய்யறாங்க. இதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நிறைவா இருக்குது. இந்த வருஷம் வருமானம் இல்லைன்னாலும் எங்களுக்கு இந்த 3000 ரூபாய் ரொம்ப பெரிய தொகை. அதை வச்சு நாங்க பயன்படுத்தி குடும்பத்தோட சந்தோஷமா நாங்க பொங்கல் வச்சு கொண்டாடுவோம். இந்த பொங்கல் திட்டத்துக்கு 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடுவோம். வைகோயா அப்படி துண்டை தூக்கி போட்டுக்கிட்டு இந்த வாருங்க நானு சடசடன்னு என் பாட்டுக்கு நடைப்பயணத்தை போட்டுக்கிட்டு இருக்கேன். முதல்வரையா அந்த பக்கம் அவர் பாட்டுக்கு நலத்திட்ட உதவியில கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்காரு. இதுல எங்கயா நாங்க மும்பையை குப்பரப்படுத்து கிடந்தா எங்களையா இழுத்துக்கிட்டு இருக்கிய, முடிஞ்சா போய் வாங்க போங்க அப்படின்ட்டாரலாம். இந்த திரைப்படத்துக்கும் திமுக அரசுக்கும் எல்லளவு சம்பந்தமும் கிடையாது. எத்தனையோ படங்கள் தணிக்கைத்துறையினால் சிறிது தாமதம் செய்யப்படுகின்றன. வழக்கமாக எத்தனையோ படங்களுக்கு அது நடந்திருக்கு. அதுபோல் ஒரு வேளை நடந்திருக்கக்கூடும். திரைப்படத்தை திரையிடுவதை திராவிட முன்னேற்றக் கழகமோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமோ கூட்டணி கட்சிகளோ நாங்கள் எதிர்க்கவில்லை. அது அவரவர்கள் விருப்பம். பேச்சுரிமைக்கு என்ன அனுமதி உண்டோ அதேபோல் திரைப்படம் தயாரித்து அவர்கள் உரிமை, அவர்கள் வெளியிடட்டும். தாராளமாக படம் திரைகளிலே ஓடட்டும். நம்ம முன்னாள் ஆசிரியர் இந்நாள் சபாநாயகர் அப்பாவு ஐயா ஒரு டவுட்டை வெளிப்படுத்துறாங்க. நீங்க டீல் போட்டுட்டு தானே கட்சி ஆரம்பிச்சீங்க, அப்புறமேட்டு அங்கிட்டு போய் இங்கிட்டு போய் இதுவான்னு நீங்க பண்றது எல்லாமே ஒரு நாடக கம்பெனி மாதிரியே இருக்கு. எங்க பள்ளிக்கூடத்துல இந்த பயலுக ஊர ஆண்டு விழாக்கு இப்படித்தான் பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்து போடுறார். தணிக்கை பண்ணி அவங்களுக்கு அந்த அனுமதி கொடுக்கிறது யாரு? மத்திய அரசா மாநில அரசா? மத்திய அரசு. அதை சொல்லுங்க முதல்ல. நீங்க மத்திய அரசு வழங்குறதுக்கு இல்லை. அதையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது வந்து இந்த சினிமா படம் கடைசி படங்கிறதுனால அதுக்கு பில்டப் பண்றதுக்காக கிடைக்கல, வரும் வராது அப்படியே தொண்டர்களை அப்படி ஒரு கொதி நிலையில வைக்கிறதுக்காக இப்படி பண்ணதாட்டும் சொல்றாங்க. எது உண்மையோ நமக்கு. நம்ம காங்கிரஸ்காரர்கள்லாம் சேர்ந்து திடீர்னு விஜய்க்கு நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது, கலையை கலையாக பாருங்கள், அரசியல்வாதியாக அதை பார்க்காதீர்கள், அவர் ஒரு நடிகராக பாருங்கள் அப்படின்னு ட்விட்டுலாம் போட்டு அப்படி கிச்சு கிச்சுன்னு பண்ண உடனே இந்த கேள்வியை தூக்கி எடுத்து நேரம் நம்ம இளங்கோவன்கிட்ட கேட்டாங்க. டிவி கேஸ் இளங்கோவன்கிட்ட அவர் சொன்னாரு, அதெல்லாம் அவங்க கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம்ன்றதுனால நீங்க சும்மா எங்களை கேட்கக்கூடாது, அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துட்டார். திமுக காங்கிரஸ் கூட்டணி வலிமையாக இருக்கிறது. தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவரோ இந்திய தேசிய காங்கிரசின் தேசிய தலைவரோ அல்லது ராகுல் காந்தியோ திமுகவுடன் இருக்க வேண்டும் என்கிற கருத்தை வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் எந்த மாற்று கருத்தும் வெளிவரவில்லை. அவர்கள் ஏதேனும் அதற்கு மாற்றாக கருத்து சொன்னால்தான் எங்கள் தலைவர் அதற்கு பதிலளிப்பார். கட்சிக்குள்ளே இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. காங்கிரஸ் தலைமை என்ன சொல்கிறது என்பதை பொறுத்து தான் எங்களுடைய நடவடிக்கைகள் அமையும். அது கூட்டணி குழப்பத்தை கிடையாது, அது பாஜகவுக்கு எதிரான கருத்து என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். விஜயுடைய திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்காமல் இருப்பது பாஜக திட்டமிட்டு விஜய்க்கு கொடுக்கிற அழுத்தமாக பார்க்க வேண்டும். அந்த வகையிலே தான் அந்த விமர்சனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதற்கும் கூட்டணிக்கும் எந்த தொடர்பும் இல்லை.
அப்படியே நம்ம கார்த்தி சிதம்பரம் ஐயாட்ட போன உடனே இங்கே இருக்க தம்பி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா, நீங்கள் அதிமுக பற்றி என்கிட்ட கேளுங்க, அடையா பதில் சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தான் சிந்திக்கிற திறனே இல்லாமல் போச்சே. நான் வேணா அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். எதுக்கு எடுத்தாலும் சடக்குடன் பிளைட்டை பிடிச்சி டெல்லிக்கு போகிறாங்க. காலையில் இங்கே இருக்காரு, ஒரு வேலை நடக்கு, டெல்லிக்கு ஓடிதார், அங்கேருந்து ஓடியாராரு. எதுக்கு இப்படின்னு கேட்கார். பதில் சொல்லுங்க. அது கரெக்டு தான். இனிமேல் ஏடிஎம்கே வந்து ஒரு இண்டிபெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக பார்க்கவே முடியாது. நீங்கள் ஏடிஎம்கேயோட ஹிஸ்ட்ரியை பார்த்துருந்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க கூட கூட்டணி யார் பேசினாலும் அவங்கக்கிட்ட வந்து தான் பேசி பழக்கம். இவங்க எங்கேயுமே டெல்லியில் போய் உட்காந்துக்கிட்டு இன்னொருத்தர் ஆஃபீஸுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டுலாம் அவங்க ஒன்றும் கூட்டணிலாம் பேசுனதே கிடையாது. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இண்டிபெண்டன்ஸ் போயிடுச்சு. அவங்க பெரிய அரசியல் கட்சி ஒத்துக்கிறேன், அவங்களுக்கு ஒரு சின்னம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குன்றதெல்லாம் நான் ஒன்றும் மறுக்கலை. ஆனால் அவங்க இண்டிபெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக கிடையாது. அவங்க முழுக்க முழுக்க அங்கே டெல்லியில் சொல்கிறதுக்கு தான் அவங்க ஆடிட்டுருக்காங்க. அதனால் அரசாங்கம்னு ஒன்று வந்தால் கூட தப்பித்தவறி அவங்க அரசாங்கம் வந்தால் கூட அதை முழுமையாக டாமினேட் பண்ணுறது அந்த டெல்லியிலேருந்து அந்த கட்சி இன்னொரு கட்சி தான் டாமினேட் பண்ணும். நம்ம திருமான ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றாங்க. பாமகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துக் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. எங்க கூட்டணி வச்சு? ஏற்கனவே இருந்தது தானே. இடையில அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போனாங்க, சடக்குன்னு ரெண்டாயி போச்சு. அவரில் ஒருத்தர் வந்திருக்காரு. இதுல என்ன தானிக்கு புதுசா பல கட்சிகள் வருது, நாங்க வலுவான கூட்டணி ஒன்றும் கிடையாது, யாரும் வர மாட்டாங்க போங்க அப்படின்ட்டார். பாமகவுக்குள்ளேயே இன்னும் உட்கட்சி முரண் தீர்ந்த பாடில்லை. இந்த நிலையில் அதிமுக பாமக எங்கள் அணிக்கு வந்துவிட்டது என்று மார்த்தட்டிக் கொள்கிறது. அதிமுக பாஜக தலைமையில் கூட்டணி அமைவதற்கே இவ்வளவு பெரிய பாடு, திண்டாட்டம். எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருக்கிறார்கள். அவர்களோடு ஏற்கனவே பயணித்தவர்களே அவர்களோடு இணைவதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள். அதிலே ஒன்று பாமக. இவ்வளவு காலம் அடுத்து பாருங்க ஐயா, கூட்டணினா நீங்க எங்கிட்ட தானே வரணும். அதை நிறுவனத்திற்கும் தலைவரும் நான் தானே. அதை விட்டு யாரையோ பேசுனீங்கன்னா நீங்க வாட்டுக்கு கூட்டணினா அது எப்படி பாமக ஆகும்? இல்லவே இல்லை, இது செல்லவே செல்லாதுன்ட்டார். ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறேன். என் தலைமையில் தான் கூட்டணி பேச முடியும். நான் அமைக்கின்ற கூட்டணி தான், நான் இருக்கும் கூட்டணி தான், நான் சேரும் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அன்புமணி கூட்டணி பேசுவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீதிமன்ற அவமதிப்பு. அவருக்கு எந்த தகுதியும் இல்லை. நான் படித்த காலத்திலிருந்து நடையா நடந்து, தின்னதன்னையா உக்காந்து, பேச்சுன்னு பேசி 1,00,000 குடும்பத்தை தன்னால் சந்திச்சு தொண்டத்தினி கடையை வச்சு நான் வாட்டுக்கு கட்சியை வளர்த்தா, தடக்குன்னு இவர் வாட்டுக்கு அடியில் வந்து வேட்டை வச்சுட்டு போனா விட்டுருவேனா நான் அப்படிங்க. மக்கள் கட்சியை பொறுத்தவரை நான் ஆரம்பித்த கட்சி தனி ஒரு மனிதன் ஆரம்பித்த கட்சி. இதற்கு உரிமை கொண்டாட யாரும் இல்லை. யாருக்கும் உரிமை கொண்டாட தகுதி இல்லை, உரிமை கொண்டாடவும் முடியாது. ஊன் உறக்கம் இல்லாமல் இரவு பகலாக பாடுபட்டு ஓடி 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 உழைத்து இந்த கட்சியை நான் வளர்த்தேன். இடையிலே ஒருவனுக்கு அதாவது நான் செய்த சத்தியத்தை மீறி அவனை கட்சியில் சேர்த்து மத்திய மந்திரியாக, அமைச்சராக ஆக்கினேன். ஆனால் அவன் எனக்கே வேட்டு வைப்பான் என்று எனக்கு தெரியாது, அப்பொழுது தெரியவில்லை. மார்க்கெல்லாம் போடுறீங்களா திமுகவுக்கு? யார் நீங்க? யாருங்க நீங்க எங்களுக்கு மார்க் போட அப்படின்னு கேட்காரு முத்துசாமி ஐயா அன்புமணி ஐயாவை பார்த்து. சொல்லுங்க ஏதாவது. யாருக்கு வாத்தியாரு என்னங்க அவங்க வந்து தங்களை முன்னெடுத்துக்கணுங்கிறதுக்காக சொல்ற விஷயம். திமுக முதலமைச்சர் அவர்கள் எத்தனையோ திட்டங்களை வரிசையா அவர் முதலமைச்சர் ஆன காலத்தில் பேருந்துல கட்டணம் இல்லாமல் பெண்கள் பயணம் செய்யலாம் என்று முதல் நாள் கையெழுத்து போட்டு கொண்டு வர்றார். அது எதை நோக்கி?
அப்படி ஒவ்வொரு திட்டமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டு வருகிறார்கள். இல்ல கடந்த ஒரே ஆண்டில் கொண்டு வர முடியாது, ஏன்னா நிதி நிலைமை இதெல்லாம் பார்த்து தான் வரிசையா செஞ்சு. அப்படியே நம்ம முதல்வர் ஐயா ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, அமித்ஷா வந்தாரு, கிளம்பும் போது நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம்னு சொன்னார்ல, அவங்க அமைக்க போறாங்களா நாம் அமைக்க போறாங்களான்னு பார்த்துருவோமா அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் மோடி ஆட்சி அமையணுமா வேணாமான்னு மக்களை பார்த்து அமித்ஷா கேட்டிருக்காரு. ஐயா, இதையே தான் நாங்களும் சொல்றோம். 2026 தேர்தலின் போது தமிழ்நாட்டை நாங்கள் ஆளணுமா இல்லை எங்கேயோ டெல்லியிலிருந்து நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க ஆளணுமா முடிவு செய்ததுதான் தேர்தல். இது தமிழர்களின் சுயமரியாதைக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய சவால். அதிமுக கூட்டணிக்கு வாக்களிச்சா பாஜக தான் தமிழ்நாட்டை ஆளணும்னு நாங்கள் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமித்ஷா அவர்கள் நேரடியாகவே ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார். நீட்டை விடாப்பிடியாக திணிக்கிற, தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை விடுவிக்காம தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கிற, தொகுதி மறுவரை என்கிற பேர்ல தமிழ்நாட்டின் ஜனநாயக வலிமையை குறைக்கிற, வடமாநிலங்களை தமிழர்களை கொச்சைப்படுத்துகிற பிஜேபி ஆட்சி அமையதான் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி பாடுபடுகிறார். அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பாஜகவோட பிராக்சி ஆட்சி நடந்துச்சு. கடந்த 5 ஆண்டுகளாக தான் அதிலிருந்து நாம் தமிழ்நாடு மீண்டு தலைநிமிர ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்ப நேரடியாக பாஜக ஆட்சியை சொல்லிட்டு வராங்க. 11 ஆண்டுகளா ஒன்றியத்தில் நடக்கக்கூடிய என்டிஏ ஆட்சியில் தமிழ்நாட்டுக்காக ஒரு துரும்பை கூட கிள்ளிப்படாத உங்களை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப தயாராக இல்லை. ஐயா, நான் தான் கூட்டணிக்கு தலைவர், இது சத்தியம் சத்தியம் சத்தியம். அவர் ஆட்சி அமைக்கிறது எப்படி? முதல்வர் வாட்டுக்கு அவர் வாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் டெல்லிக்கு போய் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே தானே இருக்கேன். அண்ணாச்சி, நான் தான் தலைவர் அப்படின்னு ஏயா நம்ப மாட்டீங்க? எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்லியே பீதியை கிளப்புங்காரு எடப்பாடி ஐயா. எங்க கூட்டணிக்கு யார் தலைமை சொல்லுங்க? யாருக்கு தலைமை? யாருக்கு தலைமை? அதிமுக தான் தலைமை. எங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் அதிமுக தான் ஆட்சி அமைக்குன்னு சொல்லியாச்சுல்ல. அப்புறம் அவரோட தான் காங்கிரஸோட சேர்ந்திருக்காரு. காங்கிரஸ் அவரும் எந்தெந்த காலத்தில் திமுக இருக்கின்ற பொழுது அப்போ என்ன இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது, எமர்ஜென்சி வந்தது, விசா சட்டம் வந்தது, அவரெல்லாம் அரசு பண்ணாங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, கலைஞருடைய பிறந்தநாள் வருகின்ற நூற்றாண்டு உள்ள வருகின்ற பொழுது ஒரு கண்காட்சி நடத்துகின்ற பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் விசா சட்டத்தில் சிறை இருக்கிற மாதிரி கேட்டாங்க. அப்படிப்பட்ட கட்சிகள் தான் போய் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. கூட்டணி என்பது அவ்வப்போது எல்லா கட்சிகளும் அமைச்சிட்டு இருக்குது. இந்த கட்சி இல்ல. இது 1999 நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சுதே இல்லையா? அப்பெல்லாம் நேரடி தான் ஆண்டாங்களா? அமைச்சரவையிலே வீட்டில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 8 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அமைச்சரில் பாரதிய ஜனதா மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாங்களா இல்லையா? 2001 சட்டமன்ற பொது தேர்தலில் இடம்பெற்றிருந்தாங்க. அதையெல்லாம் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்க மட்டும் கூட்டணி வச்சுக்க, இப்ப மட்டும் மதவாத கட்சிங்கிறியா? கூட்டணி வைக்கும் போது மட்டும் மதவாதம் இல்லையா அப்படின்னு கேட்காரு எடப்பாடி ஐயா சேஷ கோபத்தோட. மக்கள் தான் பெரியவங்க. எங்க கட்சிக்கு நாங்க பெரியவங்க, அவங்க கட்சிக்கு அவங்க பெரியவங்க. இவரு வேற வழியை சொல்றதுக்கு வழியே கிடையாது. வேற என்ன குற்றம் சொல்ல முடியும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சிறப்பான ஆட்சி. எங்க ஆட்சி பத்தி குறை சொன்னா நாங்க பதில் சொல்லுவோம். எப்ப பார்த்தாலும் மதவாத கட்சி. அப்படி மதவாத கட்சி நீங்க எப்படி போய் சேர்ந்தீங்க? நீங்க 8 ஆண்டு காலம் நீங்க அமைச்சரவை இடம்பெற்றிருந்தீங்களே, அப்பெல்லாம் மதவாத கட்சி இல்லையா? அதே கட்சி தான் இப்போ தொடர்ந்துட்டு இருக்குது. வேற கட்சி வந்துருக்குது. வேற 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 அந்த நிதியில் பிரைம் மினிஸ்டர் மாறலாம், அமைச்சர் மாறலாம். ஆனா கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். அந்த கொள்கை அதே கொள்கை தான். ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு வேற எங்களை குறை சொல்வதற்கு எதுவும் இல்லாத காரணத்தினால இப்படிப்பட்ட ஒரு குறையை கண்டுபிடிச்சு ஒரு தவறான செய்தியை, அவதூறான செய்தியை முதலமைச்சர் பரப்பி வர்றாரு. திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி பெறுவது உறுதி. அப்படியே நயினார் அண்ணாச்சி வந்தோம்னா, அண்ணாச்சி நம்ம எடப்பாடி அண்ணாச்சி அங்க போனாள்டா, அவியட்ட 56 3 மினிஸ்டர் கொடுத்துடணும், இல்லைன்னா அம்பிட்டுதான் அப்படின்னு மிரட்டிட்டாங்களாம்லண்ணா. ஐயா, அவர் அப்படிலாம் மிரட்டவே இல்லை, அவர் மிரட்டவே இல்லை அப்படின்னு மிரட்சியோட பதில் சொல்றாரு நயினார் அண்ணாச்சி. நெருக்கடி கொடுத்ததா சொல்றாங்க. 56 சீட்டு வரைக்கும் அமித்ஷா கேட்டிருக்காரு. ஒரு நெருக்கடி கொடுக்குறீங்க எடப்பாடி பழனிசாமி. யாருக்கும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் இல்லை, யாருக்கும் எங்களுடைய கூட்டணி எந்த நெருக்கடியும் யாருக்கும் கிடையாது. நாங்கள் சுதந்திரமாக நாங்கள் செயல்படுறோம். 30 சீட்டுக்கு ஓகேவா உங்களுக்கு? 30 தொகுதி ஓகேவா?
அதாவது தொகுதி எத்தனைங்கிறது முக்கியம் இல்லை, யார் முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்பது முக்கியம். அப்புறம் பாருங்க, யானை ஒன்று இருந்திருக்கு. அந்த யானைக்கு கோபத்தில் ஏதோ ஒரு ஆளை போட்டு கொண்டு விடுச்சு. அந்த யானையை சாந்தப்படுத்துறதுக்கு குழந்தைய தூக்கி கொண்டு தும்பிக்கையில் வச்சு அதை இது பண்ணியிருக்காங்க. குழந்தை கீழே விழுந்துருச்சு. யானை ஒன்றும் பண்ணலை. ஆமாம், உங்களுக்கெல்லாம் இந்த ஐடியா எங்கேருந்துயா வருது? யோ, அது யானையா? அப்படியே குஜராத்தில் ஒரு அம்மாவும் ஐயாவும் கடை நடந்து இருந்திருக்காங்க. ஒரு மாடும் அப்படி கூடி போயிருந்துருக்கு. அது என்ன நினச்சதோ ஏது நினச்சதோ தெரியல. அந்த அம்மாவை ஓடி வந்து நங்கடு முட்டி கீழே போட்டு மிதிக்க, அம்மாவை காத்த போயிடணும் ஐயாவை தூக்கி போட்டு மிதிக்க, கடைசியில் ஊருக்காரங்களாம் ஓடி வந்து காப்பாற்றுவோன்னு பார்த்தா நம்மளும் போனால் நம்மளையும் மிதிச்சிருமோன்னு பயந்து போய் நின்றுக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தரும் காப்பாற்ற மாட்டாங்க. மாடுகளே, தயவு செஞ்சு பெரிய ஆளுகளை ஒன்றும் பண்ணாதீங்க. இனிமேல் மாடுகிட்ட தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. வடக்க பார்த்தீங்கன்னா பனி புதன்னு பெய்யுதுலா, கண்ணாடி ஊரை மறைச்சிருது. வைப்பர் போட்டாலும் தெரிய மாட்டேங்கி. இப்படித்தான் கண்டெய்னர் லாரி எடுத்துகிட்டு போயிருக்காரு. முன்னாடி இருக்கிற வண்டி தெரியல, சதன்னு ஒரு 4 வண்டி மேலே ஏற்றி விட்டாப்ல. தயவு செஞ்சு பனி விலகுனதுக்கப்புறம் வண்டி ஓட்டுங்க, இல்லைன்னா ஒரு 4-5 லைட் வச்சுருக்கேன். சும்மாவே கண்ணு குச்சுற மாதிரி லைட் அடிக்கல, இந்த பனிலையே லைட் அடிக்க மாட்டேங்கியா? இப்படித்தான் சர வண்டி ஓட்டு போயிருக்காப்புல. என்ன நினைச்சாப்புல, ரைட் சைடில் திருப்ப வண்டி சதன்னு உள்ள போய் அங்கே இருக்கிற கார் மேலே காரில் இருந்த 3 பேர் இறந்து போனாங்க. வண்டி ஓட்டும் போது பார்த்து ஓட்டுங்க ஐயா, உசுறு ஓன திரும்பி வராதுல்ல. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டீங்களே. இந்த கவுண்டர் பண்ணி சொல்லுவார்ல, அண்ணா 2 லைட்டுக்கு இடையில போயிடலாம்னு நினைச்சாங்கண்ணா, டே அது லாரிடான்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு மாடு ஒரு லாரி அந்த பக்கம் வந்திருக்கு போலுக்கு. ஒருத்தர் 2 வீலரில் இடையில உள்ள பூந்துடலான்னு போயிருக்காரு. கடைசியில் கீழே விழுந்து லாரி சக்கரத்துக்குள்ள அந்த மாதிரி சிக்கி போச்சு. ஏன் இந்த விபரீத விளையாட்டெல்லாம் இவ்வளவு அசால்ட்டாக எடுக்கணும்னா புரிய மாட்டேங்க. உலகத்துக்குள்ள அப்படியே குல்மார்க் போய் குதிக்கிறான். நம்ம ஊர்ல இல்லாத அழகாயா, ரோப் கார்ல ஏறி சொங்கின்னு போனா என்ன அழகியா. அங்கிருந்து கீழே குதிச்சாலும் நல்லா தான் இருக்கு. ஏன்னா கீழே படி கிடக்குல்ல. வாங்க நாமளும் குதிச்சு விளையாடுவோம். ஐரோப்பால ஒரு வீட்டுக்காரர் என்ன பண்ணிருக்காரு, ஆபீஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு சடக்குன்னு வெளியே வந்திருக்காரு. பார்த்தா காரை காணும். என்னடா காரை காணும்னு பார்த்தா எல்லா வீட்டுக்காரரும் தேடிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா காரு பனி மூடி அப்படியே முங்கி போய் கிடக்கு. இப்ப மம்பட்டியை வச்சு தோண்டி எடுத்து காரை எடுத்துட்டு போறாங்க. நீங்க பாருங்க,
பனி வந்தா கவலைப்படக்கூடாது, சடக்குன்னு அதை வச்சு ஏதாவது ஒரு வருமானத்துக்கு வழி பண்ணிடுறோம். சீனாக்காரன் சொல்லி கொடுத்தது போல் இருக்கு. ரஷ்யாக்காரன் என்ன பண்ணிட்டா, மழை செலையா செதுக்கி லைட்டை போட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, ஒரு பார்வைக்கு 1000 ரூபா அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்ட எல்லாரையும் உங்க மனநிலை எப்படி இருக்கும், எதுக்குன்னு கேட்டாங்க. அதாவது பண்டிகை நேரங்களில் இன்ன தலைவருடைய படம், உங்க தலைவருடைய படம் வரப்போகுதுன்னு ஆவலோட இருப்பீங்க. திடீர்னு அந்த படம் வரல, எப்படி இருக்குன்னு கேட்டோம். ஐயா ரீல் அந்த ஒரு அளவுக்கு பதில் சொல்லிக்காண்டா. தீபாவளி பொங்கல் அப்படின்னால ஒவ்வொருத்தரும் வந்து தியேட்டரில் போய் இந்த படம் வந்திருக்கு அந்த படத்தில் ஆனந்தம் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு அஜித்தோ விஜயோ ஒரு ரஜினிகாந்தோ படம் பார்க்கறதுக்கு நாங்கள் குடும்பத்தோடு ஒரு ஆர்வமாக போய் இவ்வளோ கூட்டம் இருந்தாலும் ஒரு கூட்டத்தோட பார்க்கறது ஒரு ஆர்வம். திருவிழாவும் சினிமாவும் ஒன்று தான். எப்படின்னா திருவிழா டயத்தில் வந்து பெரிய உச்ச நடிகர்களுடைய படங்கள் வரும்போது அது வந்து இன்னும் கொஞ்சம் திருவிழா வந்து இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். ஆரம்ப காலங்கள்லாம் விஜயகாந்த், ரஜினி, சூர்யா, அஜித், விஜய்னு எல்லாரோட படங்களையும் போட்டி போட்டுட்டு திரையரங்கில் வரும். இந்த மாதிரி படங்களோட அவருடைய ரசிகர்கள் அதை கொண்டாடுவதற்காக வெகு உற்சாகமாக இருப்பார்கள். மக்கள் எதிர்பார்த்துருப்பாங்க, அந்த முன்பதிவு செஞ்சுருப்பாங்க. அந்த படங்கள் வெளியில் வரணுன்றது தான் ஒரு சினிமா ரசிகனின் ஆசை. ஏன்னா ஒரு சினிமா படங்கிறது ஒரு நடிகரை வச்சு மாத்திரம் கிடையாது, 100 தொழிலாளர்கள், ஆயிரக்கணக்கான குடும்பங்கள், அதை வச்சு தான் அந்த சினிமாங்கிறது இருக்குது. ஸோ இந்த படங்கள் வெளிவர்றதை தடுக்கும் பொழுது அந்த குடும்பங்கள் வந்து நேரடியாக பாதிக்கப்படுறாங்க. ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரும் ஏமாற்றத்தை அளிக்குது. கஷ்டமாக தான் இருக்குது மனசு எல்லாத்துக்குமே. ஏன்னா பொங்கல் விஜய் படம் வருது அப்படின்னு நினச்சிக்கிறோம். நம்ம இப்போ திடீர்னு வரலையும் போது என்னாகு கொஞ்சம் ஏமாற்றம், மக்கள் அதிகமாக ஏமாற்றமாகறாங்களே. வட்டம் உச்ச நடிகர் படம் வரப்போ இந்த பண்டிகை வர டைம்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டைம் ரிலீஸ் பண்ணுறப்ப ஏதாச்சும் எப்படி பார்த்தாலும் மாஸ் நடிகர் படம் வந்து தள்ளி தான் போயிட்டு இருக்கு. புது படங்கள் வர்றது எப்பயுமே இயல்பு தான். அந்த இந்த தடவை விஜயோட படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தோம். இப்போ எங்களுக்கு ஏமாற்றம் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் இவ்வளோ பெரிய ஸ்டாரோடைய படத்தை வந்து இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நார்மலாக வந்து கரும்பு சாப்பிட்றோம், பொங்கல் வைக்கிறோம், வீட்டில் சாப்பிட்டு வரல முடிஞ்சு அதாவது முடிச்சுட்டு எக்ஸைட்டடாக இருப்பாங்க இல்லையா, எப்போ ரிலீஸ் ஆகும்ட்டு. ஸோ அந்த டேட் முதல் நாள் வரலைன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஸோ திரைப்படங்களை வந்து தடை செய்கிறது வந்து மிகப்பெரிய வருத்தத்தை தருது. ஸோ இனிமேல் இப்படியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு படம் எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் வந்து அந்த படம் வெளிவர மாதிரி படம் எடுத்தால் ஒன்றும் நல்லாயிருக்கும். நம்ம தர்பாரில் இது வரைக்கும் வந்த விஷயங்கள், நீங்க பார்த்த விஷயங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், சந்தோஷம். அடுத்த தர்பாரில் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.